வெல்கம் டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 30 டேஸ் சேலஞ்ச் டே 10. இன்னைக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் 12 PM பப்பாயா ஒரு ஆம்லெட் எடுத்துக்கிட்டேன். நார்மலாகவே நமக்கு தூக்கம் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல செக்ரேட் ஆகி ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். தூங்காமல் இருந்தால் கார்டிசோல் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகி ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணும். என்னதான் ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிட்டாலும் ஸ்லீப் 8 hours இல்லைன்னா நம்ம சாப்பிட்டதே வேஸ்ட்டு தான். இன்றைக்கி லஞ்சுக்கு கொஞ்சம் ரைஸு, கேரட்டு, சிக்கன் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. நம்ம டயட்டில் இருக்கும்போது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடுவோம். ஃப்ரூட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியாக சாப்பிட்றது பெட்டர். ஏன்னா ஃப்ரூட்ஸில் கூட சுகர் இருக்குது. அது நம்மளோட சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு ஃப்ரூட்ஸ் கம்மி பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி டின்னருக்கு நூடுல்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நூடுல்ஸ் ஹெல்தி கிடையாது. பட் நூடுல்ஸ் கூட நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிடும்போது அதுவுமே கொஞ்சம் ஹெல்தி. பட் வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்றைக்கி டே சூப்பராக போச்சு, ஃபில்லிங்காக இருந்தது.